புவியின் 4 கோளங்கள் எது? ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. அதாவது நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் உயிர்க்கோளம் ஆகிய 4ம் புவியின் கோளங்களாகும். புவியின் கோளங்களை அதன் ஆங்கிலச் சொற்களோடு பொருத்துக. ஆப்ஷன் சி அதாவது நிலக்கோளம் லித்தோஸ்பியர், வளிக்கோளம் அட்மாஸ்பியர், நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர், உயிர்க்கோளம் பயோஸ்பியர். பொருத்துக. ஆப்ஷன் ஏ அதாவது புவி மேலோடு கிரஸ்ட், கவசம் மேண்டில், கருவம் கோர், பாறை சுழற்சி ராக் சைக்கிள். பொருத்துக. ஆப்ஷன் டி அதாவது கிரானைட், நீஸ், அசால்ட், சிஸ்ட், சுண்ணாம்பு பாறை, சலவைக்கல், மணற்பாறை, குவார்ட்சைட். புவியின் 3 உள் அமைப்புகள் எது? ஆப்ஷன் சி அதாவது மேலடுக்கு, கவசம் மற்றும் கருவம் ஆகிய 3ம் புவியின் உள் அமைப்புகள். புவி நிகர் கோள்கள் எது? ஆப்ஷன் சி அதாவது செவ்வாய், புதன், வெள்ளி ஆகிய 3ம் புவி நிகர் கோள்கள். காரணம், இம்மூன்று கோள்களில் உள்ள பாறைகள் புவியை ஒத்தே உள்ளன. புவியின் மேற்பரப்பில் இருந்து மேலடுக்கு எவ்வளவு ஆழம் வரை பரவியுள்ளது? ஆப்ஷன் ஏ 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை. புவியின் மேலடுக்கில் உள்ள வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் சி சிலிக்கா மற்றும் அலுமினியம். புவியின் கருவத்தில் உள்ள வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் டி நிக்கல் மற்றும் ஃபெரஸ் அதாவது இரும்பு. புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி மாக்மா. புவியின் உட்புறத்தில் இருந்து வெளியேறும் பாறை குழம்பு புவியின் மேற்பரப்பில் வெளிப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி லாவா. புவியின் உட்புறத்தில் உள்ள இந்த வேதிப்பொருள்தான் புவியீர்ப்பு விசைக்கு காரணமாக அமைகிறது. ஆப்ஷன் ஏ ஃபெரஸ் அதாவது இரும்பு. புவியின் கருவம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் சி கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளுமே சரி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோயில்களில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கோயில் எது? ஆப்ஷன் இ அதாவது ஐஹோல் மற்றும் பதாமி கோயில் ஆகிய 2ம் சரி. பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட மிக பழமையான ஜோர்டானின் நகரம் எது? ஆப்ஷன் டி பெட்ரா. முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று அழைக்கப்படுவது எது?
ஆப்ஷன் பி தீப்பாறைகள்.